Listen students, so far as the tenses are concerned, how can you define tenses in English? Tenses means time of an event. ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடிய நேரத்தை மட்டுமே time of an event-ஐ நாம் tense என்று சொல்லுகின்றோம். Sense என்றால் என்ன? இந்த tense time of an event-ஐ குறிக்கும் பொழுது sense-ஐ குறிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் verbs என்றும் adverbs என்றும் adjective என்றும் nouns என்றும் வரையறுத்து கூறுகிறோம். இந்த வார்த்தைகளை முறைப்படியாக நாம் பயன்படுத்துவது எப்படி, வாக்கியத்தில் பயன்படுத்துவது எப்படி? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்கும் தெரியும். கமான், எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு? noun, pronoun, verb, adverb, adjective, conjunction, preposition, interjection. திருப்பி சொல்லு. noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection. இப்ப இத்தனை வார்த்தைகளும் வரக்கூடிய ஒரு இந்த வார்த்தைகளை வாக்கு இயல்பா நம்ம ஒரு வாக்கு சொல்லணும். அந்த வாக்கை நாம் முறைப்படுத்தி எப்படி சொல்ல போகிறோம் என்றால் அதை டென்சஸ் ஆக சொல்லணும். இந்த டென்சஸ்னா என்னன்னா நிகழும் காலம், நிகழ்ந்த காலம், நிகழப்போகும் காலம் என்று 3 வகையாக பிரிக்கலாம். The tenses in English can be classified into 3 parts that are present tense, past tense and future tense. What do you mean by the present tense? It tells about the present time in English. It has to say about the event that happened now. இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை present time என்று கூறுகிறோம். அதற்கான வார்த்தைகள் என்ன, அமைப்பு என்ன, அதை நாம் ஆர்டரா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம போட்டு பார்க்கணும். The order of the sentence is very important here. சரி, அதுக்கடுத்து என்னது? இறந்த காலத்துல என்ன, நிகழ்காலத்துல என்ன? இறந்த காலம்னா என்ன? past tense. அப்புறம் வருங்காலம்னா future tense. இந்த future tenseல நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், இறந்த காலத்துல எப்படி பயன்படுத்த போறோம், நிகழ்காலத்துல எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பார்ப்பதற்கான கால வகைகளை தான் நாம் tenses என்று கூறுகிறோம். For an example, if you want to tell about all your habitual actions, நீ உன்னுடைய வழக்கமான செயல்களை சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒரு முகப்பு மாதிரி இப்ப சொல்லிட்டு அதற்கு பிறகு கரெக்டா அதை ஒரு டைம் ஃப்ரேம் ஸ்டிக்கர்ஸ், சப்ஸ்டிடியூஷன் டேபிள் இதெல்லாம் போட்டு இன்னும் விளக்கமா சொல்லித்தரேன். இப்ப நான் தினம் தினம் பாலை அருந்துகிறேன். I take milk every day. She takes milk every day. He takes milk every day. We take milk every day என்று வரும்பொழுது அந்த verb இருக்கு இல்லையா, செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை மாற்றம் எதுவுமே இல்லாமல் வருகிறது. She plays in the ground. He speaks now. They speak with me. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாருங்க, ஹீலையும் ஷீலையும் தான் உனக்கு சஃபிக்ஸ் வந்து எஸ்ன்னு சேரும். மற்றபடியான வார்த்தைகள்ல அந்த எஸ் சேரவே சேராது, நார்மலாக தான். அதே மாதிரி present continuous tense tells about an action which is happening at the right moment of speech. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலை சொல்வதற்கு present continuous tense என்று சொல்கின்றோம். I am teaching you. You are listening. We are talking. அதில் பார்க்கலாம் இந்த verb இருக்கு இல்லையா, அந்த verb ingங்கிற ஃபார்ம்ல முடிஞ்சது. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் ing சேர்த்து நிகழும் ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லணும். play, playing, swim, swimming, dance, dancing, eat, eating, collect, collecting, listen, listening, sleep, sleeping, yawn, yawning, pour, pouring. So there are various activities that have been fabricated into the sections of denoting our action. How are we going to tell those actions in English? That should have to be ended with the suffix ing. இந்த ing ஓட வரக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம ப்ளே பண்ணி present continuous tense ஆக சொல்லியும். ஆனால் இது எப்படி வந்து agreement of the verb with the subject பேர் concord பேர். இந்த he is playing in the garden. He is playing now. இந்த he is playing now
இந்த பிளேயிங் வந்து எப்படி இந்த சப்ஜெக்டோட ஒத்து போகுதுன்னு தான் நம்ம பார்க்கறதுக்கு பேரு தான் கன்கார்ட்னு பேர். கன்கார்ட்னா அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்ப் வித் த சப்ஜெக்ட். இந்த செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த ப்ரொனவுனோட எப்படி ஒத்து போகிறது என்று நாம் இங்கு குறிப்பிடுகின்றோம். எப்படி என்றால் he plays now அப்படின்னு நான் சொல்லல. இது வந்து he plays in the ground. இது என்னது? சாதாரண present tense, simple present tense. present continuous tense னா he is playing in the ground. present perfect tense னா he has played just now. எப்படி வரும்? he has played just now. present continuous tense னா it tells about an action in the recent past along with an effect of an action. ஒரு செயலானது முடிந்திருக்க வேண்டும், ஆனால் இப்போதுதான் முடிந்திருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாரு. ஆசிரியர் ஒரு மரத்தை வரைந்தார். எப்போது வரைந்தார்? இப்போதுதான் வரைந்தார். அப்ப நீ என்ன சொல்லணும்? The teacher has drawn the picture of a tree. The teacher drew the picture of a tree சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? The teacher has drawn. My teacher has drawn the picture. ஏன் இந்த இடத்துல has drawn the picture னு சொல்ற? ஏன்னா அந்த படத்தினுடைய effect of an action இருக்கு. நான் வரைந்தது தான் effect of an action. அந்த effect of an action இருக்கிறதுனால இது present perfect tense ஆக ஆகிறது. இப்போ இந்த bag இருக்கு, எப்படி சொல்லுவ? Man, you have left the bag. நீ எப்படி சொல்லுவ? We have kept the books. Come on, all of you say together. How will you say the prominent sentence in present perfect tense? We have kept our books. You have kept your bag. She has kept the chair. They have kept their books on the bureau. And we have talked with each other. I have taken a class. You have listened just now. அப்ப எந்த இடத்துல ஆக்ஸிலரி verb வருது? you க்கு have, we க்கு have, they க்கு have. சொல்லு. you have, we have, they have, I have, she has, he has, திருப்பி சொல்லு. I have, we have, they have, you have, she has, he has. அதோட ஒரு present participle சேர்க்கும் பொழுது அந்த present participle சேர்க்கும் போது அது present perfect tense. So present perfect tense tells about an action which has happened in the recent past along with an effect of an action. ஒரு செயலானது நடந்து முடிந்திருக்க வேண்டும், அது இப்போதுதான் நடந்து முடிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய தாக்கத்தை எளிதாக நாம் உணர முடிகிறது. ஒரு தாக்கத்தை நாம் எளிதாக உணர முடிந்தால் அந்த செயலை present perfect tense என்று சொல்லுகிறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லு. I have kept my book. இப்ப நான் சொல்லுவேன், நான் blank மாத்திரம் சொல்றேன், நீ have வருமா has வருமான்னு சொல்லு. I dash kept. I have a has a. We have. She has. He has. They have. You have. Very. So this is so simple. அந்த பர்டிகுலர் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி have on has on மாத்திரம் நம்ம பொசிஷன் பண்ணி போட்டுட்டே. அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த டென்ஸ்க்கு பேர் என்னது? present perfect tense. இது பேர் என்ன? present perfect tense. நிகழ்கால தாக்கச் செயல். நிகழ்கால தாக்கச் செயல். It tells about an action which happened in the recent past along with the effect of an action. Effect of an action. என்ன மரம் இருக்கிறதா? போர்ட்ல மரம் இருக்கிறதா? டேபிள்ல பேக் இருக்கா? புத்தகம் இருக்கா? உங்களுடைய புத்தகங்கள்லாம் மேசை மேல் இருக்கா? இதுக்கு பேர் தான் effect of an action. ஒரு செயலினுடைய விளைவு என்று பெயர்.
இந்த விளைவு அதனுடைய நிகழ்வை உணர்த்தினால். நிகழ்வு எப்ப நடந்தது? இப்ப நடந்ததா, நேற்று நடந்ததா? இப்ப நடந்தது. அதனால present perfect tense என்று நாம் கூறுகிறோம். present perfect continuous tense தானே. I have been learning Veena since January 20th onwards. I have been learning Veena. She has been learning Veena. They have been learning Veena. Since ஏன் சொல்றேன்னா, இந்த காலத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த காலத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு என்னது? present perfect continuous tense மாறிவிடும்.